8 இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் சட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு இந்த கலரில் பாப்பாக்கு இது வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. பட் அப்போ வந்து வேணாம், நான் பர்த்டேக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சஷ்டி குட்டிக்கு அந்த லைட் எரிஞ்சது, அப்புறம் பிங்க் கலரில் இருந்ததுலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. என்னோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹாய், ஆஃப்டர் அ லாங் டைம் நான் ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். 2026 vlog சேனலில் வந்து ஆக்டிவாக இருக்கணும், vlog சேனலில் யூடியூப்லேயே ஆக்டிவாக இருக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் ரொம்ப நாளாக ஒரு நல்ல நாளில் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ பர்த்டே போச்சு, நியூ இயர் போச்சு, தென் பொங்கல் கூட போயாச்சு. த பெஸ்ட் டே என்னோட செகண்ட் டாட்டரோட செகண்ட் பர்த்டே இன்னைக்கு. ஸோ அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் இட் கோஸ் வெல். ஸோ இன்றைக்கி வந்து நான் vlogging ஸ்டார்ட் பண்ணுறேன். 8 இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் சட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை. ஸோ இதுதான் என்னோட ஆஃப்டர் லாங் பிரேக், கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ் இருக்கும் கன்சீவ் ஆனதுலேருந்து ப்ராப்பராக வந்து நான் எந்த வீடியோஸும் எடுக்கல. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் இட் கோஸ் வெல் அகெயின் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கேமரா ஃபேஸ் பண்ணி பேசிய ரொம்ப நாள் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. பாப்பாவுக்கு 2 இயர்ஸ் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நான் சொல்கிறது கொஞ்சமாச்சு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர நான் வந்து வீடியோஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இன்கேஸ் இன்றைக்கி அவளோட பர்த்டே தான். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து லஞ்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லஞ்சுக்கு தான் போக போகிறோம். லஞ்சுக்கு போயிட்டு வந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் யூ லைக் த வீடியோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஓகேவா? வாங்க இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோஸ் அப்லோட் பண்ணாத இந்த 2-3 இயர்ஸ் கூட நான் நிறைய வீடியோஸஸ் எடுத்திருக்கேன். வெளியே ட்ரிப் போனால், ஃபங்க்ஷன் அப்போ, வீட்டில் கூட நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆகிரும். ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும், இடையில எங்கேயாச்சும் விட்டுருவேன், இல்லைன்னா எடிட் பண்ண மாட்டேன். இதே மாதிரி நிறைய ஹேப்பன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கெட் ரெடி ஆகிட்டுருக்கிறப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன், என்னோடய கிஃப்ட்ஸ்லாம் சொல்லி வீடியோஸ் எடுத்தேன். பட் அது பார்த்திங்கன்னா ஒழுங்காக சவுண்ட் கேப்சர் ஆகலை. ஏன்னா மைக் ஒழுங்காக செட் ஆகலை, அதனால தான். பட் இந்த டைம் விடக்கூடாது. கண்டிப்பாக எப்படினாலும் நம்ம வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மாதிரி ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வி ஹவ் ஷாப் ஸோ மச் பிகாஸ் சஷ்டு பர்த்டே அவங்க அக்காவுக்கும் வாங்கினோம். நான் எனக்காக ஒன்று வாங்கலை. பட் ஐ பாட் ஸோ மெனி திங்ஸ் ஃபார் த ஹோம். நான் வந்து வீட்டுக்காக நிறைய வாங்கியிருக்கேன். அது உங்கள் கூட சீக்கிரமாக ஷேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது செம்ம ஹெவியாக இருக்குது. அப்பா செம்ம ஹெவியாக இருக்குது. ஆனால் வந்து ஒன்று வெயிட், இதை வச்சிடறேன் ஃபஸ்ட். இங்கே வச்சுக்கலாம். ஓகே, நம்ம சேனலில் ஷாப்பிங் ஹால் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஐ ஹோப் நல்லா வரும்னு நினைக்கிறேன். மைக் ஆனில் தான் இருக்குது. பர்ஃபெக்ட். ஓகே, நான் வந்து இந்த சொன்னல ஹோம் மெடிஷன் வந்து நான் அப்புறமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இந்த பாட்டில் மட்டும் இப்போ சூப்பராக இருந்தது பாட்டில். இது வந்து இந்த ஸ்டான்லி பாட்டில் இருக்குல்ல, அதோட டியூப்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1499. இது மட்டும் நான் இப்போதைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றதெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறமா ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் அந்த வாங்கின திங்ஸ்லாம் உங்க கூட ஷேர் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். பேக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் திங்ஸ் தான், பட் பேக்கேஜிங்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் போகலாம் ஃபஸ்ட். ஓகே, மெயின் மேட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்எம்கேவி போய் பர்த்டே ட்ரெஸ் வாங்கலான்னு போனோம். பட் செட் ஆகலை. நாங்கள் எதிர்பார்த்த மாஷா அண்ட் த பேர் கான்செப்டில் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து ட்ரெஸ்ஸஸ் அங்கே செட் ஆகலை. ஸோ அங்கே ஒரே ஒரு எல்லோ கலரில் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கினோம். ரொம்ப ப்ரிட்டியாக சிம்பிளாக காட்டனில் இருந்தது. ஸோ வி பாட் திஸ். நல்லா இருக்குல்ல? இட்ஸ் நைஸ். மேக்ஸிமம் ஒரு 99% காட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் நான் வாங்குறதுக்கு. மற்ற மெட்டீரியல் மேலே எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது. மேக்ஸிமம் காட்டனாக இருந்தால் நான் வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சைடில் வாங்கினது. இது வந்து ஆஃபரில் வாங்கினோம். ரொம்ப அழகான ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ், ப்ரிட்டியாக இருந்தது. இது நீங்கள் வந்து பேண்ட் துப்பட்டா போட்டிங்கன்னா அனார்கலி மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ட்ரெஸ் மாதிரி போடலாம். சஷ்டுக்கு இதே மாதிரி ஒன்று ஆன்லைனில் வாங்கினேன். அந்த பேக்கேஜிங் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ அது ஓப்பன் பண்ணுறப்ப காட்டுறேன். ஸோ ஷனுக்கு அது மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இன்னொரு இது காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சஷ்டுக்கு இது வந்து ஆஃபர் கிடையாது. இது வந்து நியூ அரைவல்ஸ் தான்.
ரொம்ப ப்ரிட்டியாக. இப்போ இந்த காலர் தான் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் இப்போ வந்து ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன். மார்னிங் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது ஒன்று. இதோட ப்ரைஸ் $799. அடுத்து ஷனுக்குட்டி இந்த ட்ரெஸ் வாங்கினாங்க, சேம் காலர் டைப்பில். அவங்களுக்கு பெரிய பசங்களாயிட்டாங்க இல்லையா, ஸோ 10 years ஆகுது. ஸோ அவளுக்கு இந்த ட்ரெஸ் வந்து இது வந்து 9 to 10 yearsக்கு. ஸோ சஷ்டுக்கு இதில் இல்லை. சஷ்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. 2 yearsக்கு இல்லை, 3 yearsலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஷனு மட்டும் இது வாங்கினா ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. சஷ்டும் போட்டு பார்த்தா 3 yearsோடது அது ரொம்ப பெருசாக இருந்தது, அதனால வாங்கலை. அழகாக இருக்குல்ல. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $899. அடுத்தது வெயிட், வெஸ்ட் சைடில் வாங்கினது ஃபஸ்ட் உங்களுக்கு நான் காட்டிடுறேன், அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறேன். சொன்னேன் இல்லையா பை 1 get 1 சொல்லிட்டு, அது வந்து $699க்கு இந்த டிஷர்ட், ஓவர் சைஸ்டு டிஷர்ட் வந்து $499. இது ஷனுக்கு. நீங்கள் வெஸ்ட் சைட் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம். பிகாஸ் பேண்ட் அண்ட் டிஷர்ட் நைட் வேறு நம்ம வந்து டெய்லி வேறு யூஸ் பண்ணிக்கலாம். $299 தான். $299க்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது மெட்டீரியல் அண்ட் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பட்டர் எல்லோ கலர். என்ன இவங்க வந்து ஒரே ஒரு ட்ராபேக், வெஸ்ட் சைடில் டார்க் கலர்ஸே அவ்வளோவா வராது. 1-2 தான் இருக்கும், ப்ளூ ரெட் அப்படி. மற்றபடி எல்லாமே இது மாதிரி லைட் ஷேட் தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் டக்குன்னு வந்து அழுக்காயிரும். அப்போ தான் நம்ம திருப்பி போய் வாங்க முடியும். அதனால் அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் ஒன் இஸ் வெரி குட். நல்லா இருந்தது பட்டர் எல்லோ கலரில். அடுத்தது ஒரு மாதிரி பீச் கலர். இந்த மூணுமே ஈச் $299 தான். நல்ல ஒரு விஷயம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் அவ்வளோதான். 2 பேருக்குமே இன்னொரு எல்லோ கலர் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அது மார்னிங் வந்து இதுக்கு லஞ்சுக்கு போனோம் இல்லையா, அங்கே போட்டு வந்தாங்க. அடுத்து வந்து சஷ்டுக்கு வந்து பேண்ட் டிஷர்ட் வாங்கியிருந்தோம். இதுன்னு 8 பேண்ட். இது வந்து லைஃப் ஸ்டைலில் வாங்கியிருந்தோம். வி பாட் இட் ஃப்ரம் லைஃப் ஸ்டைல். டிஷர்ட் தனியாக, பேண்ட்டு தனியாக. டிஷர்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $199. பேண்ட்டோட ப்ரைஸ் $399. இது 400, இது 199. இது கொஞ்சம் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால நினைக்கிறேன். இது கூட ஒரு 2 செட் வாங்கினோம். அது வேர் பண்ணிட்டாங்க மேடம். ஒரு 2 டேஸாக ஒரு நியூ ட்ரெஸ்லாம் சுற்றிட்டு இருக்காங்க பர்த்டே மூடில். ஸோ இதெல்லாம் தான் வெஸ்ட் சைடு அண்ட் லைஃப் ஸ்டைலில் வாங்கினது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அவளோட பர்த்டே ட்ரெஸ் பிங்க் கலர். ஸோ அதுக்காக அக்சசரிஸ் வந்து ட்ரெண்ட்ஸில் வாங்கியிருந்தோம். இந்த ஸ்டோலன்னா ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். அதுலேருந்து பிங்க் கலரில் 2 இது, தென் ஒரு குட்டி பிரேஸ்லெட். இது சஷ்டுக்கு பெருசாக இருக்குது. ஸோ ஷனு நான் வேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. இது வந்து ஈச் $145. ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்தது. ஸோ தட்ஸ் இட். ஒரு பேக் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பேக் பார்க்கலாம். நான் வந்து ஷாப்பிங் ஹால் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதனால நான் எப்படி காட்டுறேன் எதுவுமே எனக்கு தெரியல. நான் இப்போ வீடியோ எடுத்து முடித்து எடிட் பண்ணுறப்ப தான் தெரியும். ஸோ இன்கேஸ் எனி மிஸ்டேக்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பேக், ஆக்சுவலாக 3 பேக் தான். 3 பேக் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அசாட்டே இருக்கா, உள்ளே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது எங்கே வாங்கினது, எம்என்எஸ். இப்படி 3 பேக் வச்சுருக்கேன். பிகாஸ் கொஞ்சம் ஹெவியாக இருப்போ எல்லாமே பேக் கேரி பண்ணுறதுக்கு ஒரே இதில் டம்ப் பண்ணோன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேக்கை இப்படி போட்டுப்பேன். ஸோ டக்குன்னு ஹெவி வெயிட்டாக இருந்தால் உடஞ்சிடாது இல்லை, பிஞ்சிடாது. அதனால் இது வந்து இது இங்கே வாங்கினது தான் லைஃப் ஸ்டைலில் $399க்கு. அது வந்து லெக்கின் டைப்பில். இது ஒரு மாதிரி இந்த பேக்கி பேண்ட் மாதிரி வருது, நல்லாயிருக்கு. பட் இது கொஞ்சம் பாப்பாக்கு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெக்கின் கரெக்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இது இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலரில் ஷனுக்குட்டிக்கு வந்து தீபாவளி டைமே ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஒரு குர்தா சூட் மாதிரி RMKVல வாங்கியிருந்தேன். அதுக்கு மேட்சப் பண்ணுறதுக்கு இந்த கலரில் பாப்பாக்கு இது வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி பர்த்டே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த பிங்க் கலர், லைட் பிங்க்கில் எடுத்திருந்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு இதை தான் போட்டு விடணும். ப்ரிட்டியாக இருக்குல்ல. இதோட ப்ரைஸ் வந்து $999, 2 to 3 years. ஜூனியர்ஸ் பிராண்டில் லைஃப் ஸ்டைலில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், அது குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் பிடிக்கும். பட் இந்த டைம் நான் ஷனுக்குட்டிக்கு நிறைய நாங்கள் போகிறப்பெல்லாம் வாங்கி தள்ளணும். இவளுக்கும் வாங்குகிறோம். பட் அவள் அளவுக்கு நிறைய வாங்குறதில்ல.
அப்படி கொஞ்சமாக வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பசங்க வளர்ந்துடுறாங்களா, அதனால. ஸோ நான் எனக்கு ஒன்றும் வாங்கலன்னு சொன்னேன். பட் அசாட்டே ஷாப்பில் இந்த பேண்ட் வந்து நல்ல ஒரு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நம்ம லாங்காக இருந்தது. வெஸ்ட் சைடில் பேண்ட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 3/4 விட குட்டியாக போயிடும். நம்ம லெகின் போட்டு காரில் உட்காந்துட்டு கீழே இறங்குறப்பெல்லாம் மேலே போயிடும். அது கொஞ்சம் பெல்லி ஃபேட் இருக்கிறதுனால மேலே போகிறதுனால ரொம்ப வந்து தூக்கிக்கும். அது ஏதோ 3/4 விட சின்ன பேண்ட் மாதிரி இருக்குது, ஹாஃப் பேண்ட் மாதிரி ஆயிரும். பட் இங்கே வந்து இது பிராண்ட் என்ன, ஸ்வர்ணா பிராண்ட் வந்து நல்லா லாங்காக இருந்தது. அதுவும் இல்லாமல் இது ஆஃபரில் இருந்தது, அதனால இது வாங்கினேன். பிளாக் பேண்ட் இது மட்டும்தான் என்னோடது, மற்றது எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் அசாட்டேல இந்த கிளிப்ஸ் வாங்கினேன். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வெளியே போனால் கொஞ்சம் ஹேர் எனக்கு தான் இல்லை, எனக்கு அப்படி பாதி ஆயிடுச்சு. சென்னை வந்தப்போ அதில் பாதி போச்சு. சஸ்ட்டு பிறந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னும் பாதி போயிடுச்சு. ஸோ பட் ஷனுக்கு இருக்குது, அவளுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது H&Mல வாங்கினோம். H&Mல வந்து நைட் சூட் தான் வாங்கினேன். பட் இந்த நைட் சூட் ஒன்று ட்ரை பண்ண அது கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் இது அப்படியே வச்சுருக்கேன். அழகாக ஒரு ட்ரெஸ். இது வந்து 3 for 2 போட்டிருந்தாங்க. ஸோ நான் 3 செட்ஸ் வாங்கினேன், 2 பே பண்ணோம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஈச் வந்து 999. இது ஃபஸ்ட்டு சூட். நெக்ஸ்ட்டு வந்து இது ஆஃபரில் இல்லை, H&Mல வாங்கினதெல்லாம் போட்டாச்சு. ஐ திங்க் அதெல்லாம் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடியே ஷாப் பண்ணிட்டோம். பட் நான் நல்ல நாளுக்கு வெயிட் பண்ணி இன்றைக்கி வந்து ஷாப்பிங் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். லைட்டிங் அப்படியே கொஞ்சம் டல் ஆகுது, வீடியோ டல்லானா சாரி. இது வந்து இது அந்த நைட் சூட் வந்து 1 ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 699 தான். 699க்கு அழகாக ஒயிட்டில் வந்து ரெட் ஹார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப டல்லாக இருக்கா ஃபேஸ் இல்லை லைட்டிங். இந்த ஃபேஸ் டல்லாக தான் இருக்கும், நைட்டு தூங்கலை, காலையிலேயே தூங்கலை. தென் அகெயின் இந்த 3 for 2 இதில் தான் வாங்கினோம். இதில் 3 கலர் இருந்தது, 2 கலர் யூஸ் பண்ணிட்டா, ஒரு ஆஷ் கலர் வச்சுருக்கா. தென் ஷனுக்குட்டி வந்து இந்த ட்ரௌசர் வாங்கினாங்க, ஜீன் ட்ரௌசர் ஃப்ரம் H&M. அவ்வளோதான். இது எல்லாம் தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணது. மற்ற ஷாப்பிங் பண்ணதெல்லாம் அவங்க வந்து வேர் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து அவங்க இப்போ பலூன் வாங்க போயிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1 hour 2 hours கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் நம்ம வந்து பர்த்டே டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். புது ட்ரெஸ் வாங்கினாலே முக்கியமாக பண்ணுற வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் எல்லா ட்ரெஸ்ஸும் வைக்கிறது. இல்லைன்னா கண்டிப்பாக எங்கேயாச்சும் மிஸ் ஆயிடுது. அது ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் தேடி எடுக்கிறப்போ பசங்களோட சைஸ்க்கும் அதுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. அதனால எப்போவுமே ஒரு லாஸ்ட் ஒரு 6-7 months நான் இந்த ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே நியூ ட்ரெஸ் வாங்கினா அதை வந்து ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருவேன். ஸோ நம்ம ஏதாச்சும் புது ட்ரெஸ் வேணும்னா டக்குன்னு அதை எடுக்கணும். இல்லை இங்கே வெளியே போகிறப்ப கூட அதில் செக் பண்ணோன்னா புது ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லையா, அதனால தான். கண்டிப்பாக இந்த டிப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறப்பவே ஷனுக்குட்டி எல்லோரும் வந்துட்டாங்க. ஷனு வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு சஷ்டுக்குட்டிக்கு அவளோட பர்த்டே கிஃப்ட்டும் வாங்கினாங்க. ஸ்கெச்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ லாஸ்ட் மந்த்தே பார்த்தாங்க அவங்களுக்கு ஸ்கூல் ஷூ வாங்குறப்பவே. பட் அப்போ வந்து வேணாம், நான் பர்த்டேக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எனக்கு தெரியாமல் போய் பர்த்டேக்கு அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருந்தது. சஷ்டுக்குட்டிக்கு அந்த லைட் எரிஞ்சது, அப்புறம் பிங்க் கலரில் இருந்ததெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அவளும் எக்ஸைட்டடாகவே இருந்தா. ஸோ நாங்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக செகண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பார்ட்டி பண்ணுறதுக்கு. கொஞ்சமாச்சும் நேப் எடுக்கலாம்னு சொல்லி பெட்டில் போய் படுத்தா 2 பேரும் எங்களை வந்து தூங்குறதுக்கே விடலை. ஒரே விளையாட்டு ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஈவினிங் மறுபடியும் என்னோடய வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ரெடி ஆனால் அவங்கள ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணது ஸ்ட்ரைட்னிங் தான். அதுக்கப்புறம் குட்டியாக ஜுவல்ஸ், அப்புறம் என்னோடய ட்ரெஸ் எல்லாமே போட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் வாங்கினது. சஸ்டோட ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு வெஸ்ட் சைட்லேருந்து நான் இந்த சூட் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகான ஒரு பர்பிள் கலர், பிடிச்ச ட்ரெஸ் இது. ஹாய் சொல்லு. ஹாய். ட்ரெஸ் மாற்றலாமா?
உனக்கு அதை இப்போ டச் பண்ண உனக்கு இல்லை உனக்கும் ட்ரெஸ் போடலாம் பாப்பாக்கு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா உனக்கு அவளுக்கு இப்போ வந்து அந்த ஸ்டாண்டு பிடிச்சி இது பண்ணும் அந்த ஸ்டாண்டெல்லாம் உங்களுக்கு விளையாடுற பொருள் இத்தனால சரி ஓகே நம்ம இப்போ ரெடி ஆகணும் அழகா வேற ஒன்றும் இல்லை கற்றுக்கோ வைக்கலாம் இல்லை நம்ம சஸ்ட்ரு தான் இது சஸ்ட்ரோட ட்ரெஸ் என்னோட ட்ரெஸ் வா வா சரிம்மா பாப்பாக்கு டயப்பர் எடுங்க வா மேலே பாப்பா உனக்கு தான் வா உனக்கு தான் ஓகே இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக போகும் நாங்கள் ரெடி ஆகிட்டு வரோம் ஓகே 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 இங்க கேக் பாருங்க எப்படி இருக்கு மாமா எல்லாரும் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ கூட ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு ஹாப்பியாக இல்லை பிகாஸ் அப்பா குழந்தை தானே அவளுக்கு எதுவும் தெரியல இந்த டைம் செம்ம ஹாப்பியாக இருந்தா நல்லா என்ஜாய் பண்ணா எங்களுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த பர்த்டேவை முன்னாடி நின்று எல்லாம் பிளான் பண்ணது ஷனு தான் பண்ணா இந்த மாஸ் அண்ட் பேர் தீம் வேணும் கேக் ஆர்டர் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே பாப்பா தான் செலக்ட் பண்ணி ஒன்றா பண்ணாங்க ஸோ நல்லபடியாக இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இனி வர வீடியோஸ்லேயும் கண்டிப்பாக நிறைய vlogs கேஷுவல் vlogs லைஃப் ஸ்டைல் அண்ட் மை எனக்கு ஷேர் பண்ணிக்க வேண்டிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை